சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் நாளொரு மேனியிலிருந்து இன்றைய தியானம். ஜூலை 9. கிறிஸ்துவுக்கு வாலிபர். இளைஞரே, நீங்கள் வலிமை வாய்ந்தவர்கள். கடவுளின் வார்த்தை உங்களுள் நிலைத்திருக்கிறது. தீயோனை நீங்கள் வென்றுள்ளீர்கள். 1 யோவான் 2:14. முதல் வேதத்தை தமிழில் மொழிபெயர்த்த மிஷனரி சீகன்பால்க் 1682 முதல் 1719 வரை. அவர்கள் தரங்கம்பாடிக்கு வந்த நாள் இது. 16 வயதில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு 37 வயதிலேயே மரணமடைந்த இந்த வாலிபனின் கீழ்ப்படிதலினாலேயே இன்று நமது கையில் தமிழ் வேதம். கடவுள் எரேமியாவை அழைத்த போது அவர், ஆண்டவரே, எனக்கு பேச தெரியாது, நான் சிறுபிள்ளையாயிருக்கிறேன் என்றார். எரேமியா 1:6. கடவுள், நான் சிறுபிள்ளை என்று நீ சொல்லாதே என்று அவரை திருத்தினார். தமது ஆணையை ஏற்றுக்கொள்ள அவர் ஏன் தயங்கக்கூடாது என்பதற்கு பின்வரும் 7 காரணங்களையும் கொடுத்தார். 1. நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கருவறையில் இருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை மக்கள் இனங்களுக்கு தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டேன். வசனம் 9. 2. நான் உன்னை அனுப்புகிறேன். நான் உன்னை அனுப்புகிற எல்லா இடத்திலும் நீ போ. வசனம் 7. 3. நான் உனக்கு துணை நிற்கிறேன். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன். வசனம் 8. 4. நான் உனக்கு போதிக்கிறேன். கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயில் வைக்கிறேன் என்றார். வசனம் 9. 5. நான் உனக்கு அதிகாரம் அளிக்கிறேன். பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்று மக்கள் இனங்கள் மேலும் நாடுகள் மேலும் ஏற்படுத்தினேன். வசனம் 9. 6. நான் உன்னை வழி நடத்துகிறேன். எரேமியாவே, நீ என்ன காண்கிறாய் என்று கேட்டார். வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். வசனம் 11 முதல் 16 வரை. 7. நான் உன்னை பலப்படுத்துகிறேன். இதோ நான் உன்னை இன்று அரணிப்பான பட்டணமும் இரும்பு தூணும் வெண்கல அரங்கமும் ஆக்கினேன். வசனம் 17 முதல் 19 வரை. அன்பின் தேவன் இன்றே உன்னை அழைக்கிறார். அவரின் குரலை கேட்ட பின்னும் கலக்கம் ஏன்? வி. எசேக்கியா பிரான்சிஸ்.